வணக்கம். நான் என் பேர் கணேஷ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? மக்களை சந்திச்சு நீண்ட நாட்கள் ஆகுது. இன்றைக்கி எதுக்காக அந்த பதிவு அப்படின்னா 2 காரணத்துக்காக. இப்போ சமீபத்தில் முடிஞ்ச மத்திய பட்ஜெட் 2026 to 2027 தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நல்பயன்கள், மொத்த இந்தியாவுக்கு என்ன நற்பயன்கிறத ஒரு சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி மத்திய அரசு நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அதையும் சுருக்கமாக சொல்ல போகிறேன். அதை தவிர நான் இது ரெண்டுமே தனித்தனியாக நோட்டீஸ் தனியாக அடித்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு வழங்கிறதுக்காக. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல மத்திய அரசின் பட்ஜெட் 2026 to 2027 உண்டான சுருக்கமான உரை என்னென்னு பார்த்தா, இதில் விலை குறையும் பொருட்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் எடுத்திருக்கோம். புற்றுநோய் மருந்துகளுக்கு, நீரிழிவு நோய்களுக்கு, ஸ்போர்ட்ஸ்மேன், அப்புறம் மைக்ரோ ஓவன்ஸ், மின்சார வாகன பேட்டரி, தோல் பொருட்கள், கடல் உணவுகள், அப்புறம் சூரிய மின் தகடுகள், டிவி உபகரணம், விளையாட்டுப் பொருட்கள், விமான உறுதி பாகங்கள், அப்புறம் காலணிகள், அணுமின் உற்பத்தி பொருட்கள், வெளிநாட்டு பொருட்கள், இதெல்லாம் விலை குறையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் முக்கிய துறைகளுக்கான ஒதுக்கீடு, அதாவது போக்குவரத்து துறை, பாதுகாப்புத்துறை, சமூக உளத்துறை, அறிவியல் சார்ந்த துறைகள் அப்படிங்கிறத துறைகளுக்கான முக்கிய ஒதுக்கீடு அது தனியாக பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறத ஒரு இப்போ வர ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வரப்போகுது. ஆர்மா சக்தி திட்டம், பெண்கள் விடுதி கட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியா செமிகண்டக்டர் மிஷின்ஸ் அப்படின்னு 40,000 கோடியில் இது பண்ணியிருக்காங்க. புற்றுநோய் மருந்துகளுக்கான அடிப்படை விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தும் மத்திய அரசாங்கம் நல்ல ஒரு திட்டங்களாகவும் அதை பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு இந்த இதை நான் நோட்டீஸ் அடிச்சிருக்கோம் மக்களுக்காகவும். மக்களுக்கு இதை நேரடியாக தினந்தோறும் கொடுக்க போகிறோம். அடுத்ததாக மத்திய அரசோட திட்டங்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட திட்டம் இருக்குது. மொத்தம் 177 திட்டங்கள் நமக்கு சொல்ல கொடுத்துருக்குறாங்க. அதில் மெயினாக விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க, மீனவர்கள் நலத்திட்டம் இருக்குது, விழிப்புணர்வு திட்டங்கள்னு இருக்குது, சிறுபான்மையினருக்குன்னு தனியாக திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் திட்டங்கள்னு தனியாக கொடுத்துருக்காங்க, காப்பீடு மற்றும் சேமிப்பு ஓய்வூதியம் திட்டம்னு இருக்குது. இந்த மாதிரி மொத்தம் எல்லாருக்கும் இந்த வீடு வழங்கும் திட்டம், ஊரகம், அடுத்தது உள்ளாட்சி, இந்த மாதிரிங்கிறது நிறைய திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியம் மற்றும் சுகாதார திட்டங்கள் அப்படிங்கிறதும் நிறையா திட்டங்கள் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் தொழில் ஏற்படுத்தி கொடுக்கறது, சுய வேலைவாய்ப்பு, அதாவது சுய தொழில் பண்ணுறது, இதுக்கெல்லாம் தனியாக அதுக்கு தனியாக திட்டங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கல்வி கடன்கள், அப்புறம் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லி ஏகப்பட்ட திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதை மக்களுக்கு முழுமையாக போய் சேரலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இதையும் தனியாக நோட்டீஸாக அடித்து மக்களுக்கு விநியோகம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த திட்டங்கள் அனைத்துமே மக்களின் நலன் சார்ந்து, மக்களின் நலனுக்காக இந்த திட்டங்கள் இருக்குது. இதை நான் உங்களுக்கு தனியாக இந்த வீடியோ இல்லாமல் அந்த நோட்டீஸும் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இதை யார் வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்தந்த பகுதியில் மக்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா நமக்கு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.